நாமளும் எஸ்ஐஆர் அறிவிச்சப்பவே எதிர்த்தோம். போதுமான கால அவகாசம் தராம எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில இதை அவசரமாக செய்கிறது சரியா இருக்காது என்பதுதான். காலமா போதாதுங்க. ஒரு தேர்தல் அறிவிச்சு ஒரே மாசத்துல முடியும். அறிவிக்கப்பட்ட 14 நாள்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சிடுறாங்க. 14 நாட்கள் வாக்கு கேட்கணும். அது முடிஞ்ச பிறகு 3 நாள் கழிச்சு வாக்கு எண்ணி முடிச்சிடுறாங்க. ஆக 30 நாள்ல தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைக்கு நாமினேஷன் போட்டு அப்புறம் வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிவதே 30 நாள்ல. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கிறாங்க. அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு 300 வீடுக்கு மேல இருக்காங்க. சுமார் 1200 வாக்குகள் வச்சிருக்காங்க. 300 வீடுகள் தான் இருக்கு. அப்படி 300 வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவர் நேரடியாக அந்த 50 வீட்டுக்கு இந்த வாக்காளரை சந்தித்து இந்த படிவத்தை கொடுத்தா கூட ஒரு வாரம் தான் ஆகும். ஒரு வாரத்தில் அந்த படிவத்தை கொடுத்தாங்க. ஒரு 10 நாள்ல திருப்பி வாங்கணும். அந்த 3 முறை அந்த வாக்காளர் வீட்டுக்கு சென்று இந்த வாக்காளர் படிவத்தை வழங்க வேண்டும். இல்லாத அதாவது அவர் செல்கின்ற பொழுது வீட்டில் இல்லாததால் மீண்டும் அந்த படிவத்தை சம்பந்தப்பட்ட வாக்காளர் கொடுக்கணும். இது நடைமுறை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பு 5 நாளில் அந்த வாக்காளருடைய அடையாள ஸ்லிப் கொடுக்கிறாங்க. 5 நாள்ல கொடுத்துறாங்க. அப்படி 5 நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள ஸ்லிப் கொடுக்கிற பொழுது ஏன் ஒரு மாசத்துல இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது? அதை திட்டமிட்டு வேண்டும் என்றே அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க.